வந்து திருச்சியில் இருக்கோம். இப்போ தான் வந்து எல்லாமே மீட்டப் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து டேரெக்டாக மேகமலை தான் அடுத்த ஸ்டாப்பிங் நினைக்கிறேன். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிண்டுக்கல் எடுத்துக்கலாம் பார்ப்போம். ஓகேவா, அப்டேட் பண்ணுறேன். ஸோ மொத்தம் வந்து 1 2 6 வண்டிக்கு போக முடியுது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் திண்டுக்கல் கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு சும்மா நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சன்ரைஸ் வந்துட்டு நீங்கள் சன்ரைஸ் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இப்போ வந்து எல்லா வண்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் வந்து போமாடா. 200 வந்து போமா, 220 வந்துட்டோம். ஸோ இப்போ நிறைய வண்டிக்கு டேங்க் ரீஃபில் பண்ணணும். மைலேஜெலாம் 22 தாங்க தருது. அதான் டேங்க் ரீஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டாப்பு அதுக்குள்ளே இந்த ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்தணும். ஃபோட்டோ எடுத்தாச்சு, அடுத்து போய் பெட்ரோல் போட வேண்டியதான். பீஸ். ஸோ நம்ம கூட வர போகிற ரைடர்ஸ் வந்து இது ஆஷிஷ் மயிலாடுதுறையிலேருந்து வராரு, இன்ட்ரூடரு. இது நம்ம கிளாசிக் 500 நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். இது ரிஷி பைக்கப் பைலட் டியூக் 390. ஸோ இது வந்து எட்வின் பெங்களூர்லேருந்து வராரு, டாமினர் 250. ஸோ இது வந்து நம்ம அண்ணன் செந்தில் குரிலா 450 இந்த பைக்கு. அடுத்து இது வந்து சஃபாத் கீவலூர்லேருந்து வராரு, மெட்டியார் 350. இது வந்து உதய்குமார் அவெஞ்சர் திருச்சிலேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வராதிங்க, நான் பார்க்க தான் செய்கிறேன். திரும்பி வரப்ப ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். ஆசிஸ் ப்ரோ, அது வாங்கி கொடுங்க ப்ரோ. புக் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு ஃபோர் வீல் டிரைவ் மாதிரி ஏதாவது பாருங்க. இன்னும் 2 வீலரே வந்துருக்கீங்க. ஏசி பாயிண்ட் போமா இங்க இருங்க. பேட் மொபைல் மாதிரி ஒன்று இருக்கு, 450 ரூபாயா. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் ரைட் இதுல போலாம். ஜேசிபி 2 பேர் உள்ள உட்காந்துட்டு 3 பேர் பாட்டில உட்காந்துட்டா தூக்கிட்டு போயிடும். ரொம்ப வாங்கிடுங்க. ப்ரொமோஷன் பண்ணாத ஃப்ரீயா தெரியும். ஹெல்மெட் எடுத்து வரணும். டைம் என்ன ஆகுது? 9:15. 12 மணிக்கு தாங்க போவோம். ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நான் எவ்வளவு தூரம் சீனரி நல்லா இருக்கும். ஓகே, தூரம் இருக்கு, பட் சீனரி நல்லா இருக்கும். ஏன்னா கூகுள்ல போட்டா 12 மணிக்கு தான் போகணும் சொல்லுது. ஹில்ஸ்னால லேட் ஆகும் காட்டுன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் கம்மி தான். சூப்பரா இருக்கும் இனிமே. ஹாய் கைஸ், ஒரு வழியாக மேகமலை செக் போஸ்ட் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ வந்து என்னடா 12:20 ஆகுது. எப்போ திண்டுக்கல்லில் வந்து ஒரு 7 மணிக்கிட்ட இருந்தோம். திருச்சியில் திண்டுக்கல்லில் 7 மணிக்கிட்ட இருந்தோம். இப்போ 12:30 ஆகிடுச்சு. நடுவில் வந்துட்டு ஒரு ஆள் மிஸ் ஆகுறது, அவங்களுக்கு வெயிட் பண்ணி அப்படியே வர்றது, அந்த மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ ஒரு வழியாக செக் போஸ்ட் வந்துட்டோம். அந்த கோயில் கட்டு அங்கே தான் வந்துட்டு எல்லா வண்டிக்கும் அந்த செக் பண்ணி என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. எல்லா வண்டியோட நம்பரையும் எடுத்து ஸ்டே பண்ணுறீங்களா இல்லை உடனே திரும்பி வருவீங்களா கேட்டாங்க. ஸ்டே பண்ணுற 1 டே அப்படின்னோடனே சரி என்ட்ரி போட்டுருக்காங்க சொல்லிட்டு என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் போக வேண்டியதான். மேகமலை செக் போஸ்ட்டில் இருக்கும். அப்டேட் பண்ணுறதுக்கப்புறம் ஹாய் கைஸ், நாங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போனால் தான் தெரியும் ரெசார்ட்டாக என்ன ஆகுதுன்னு. பேர் வந்து கீழே பாதாளத்தில் இருக்குது. ஆமாம், எப்படி எந்த வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. வண்டி இங்கே நிறுத்திட்டு கீழே திங்ஸ் எல்லாம் போய் வச்சுட்டு. ஆனால் அந்த இப்போ போகிற இடம் பேர் என்ன? மகாராஜா மெட்டு. மகாராஜா மெட்டுன்ற இடத்துக்கு வந்து போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸு.
ஸோ திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலே அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்த அப்படியே காட்டுறேன் இப்போதைக்கு எங்கள் ரெசார்ட்டை சுற்றி இருக்கிற இடம். நாங்களே இனிமேல் தான் போய் ரூம் பார்க்க போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு நான். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்கே தங்குறது பிளானு. நாளைக்கு வந்து தேக்கடி அந்த ரூமுக்கு போயிடணும். அதான் பிளானு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. டைம் என்ன ஆச்சு? 1:15 ஆச்சு. கேட்டுங்க எவ்வளோ சுத்த விட்டு. ஆனால் பரவாயில்ல, ஹில்ஸ் ஏறினது நல்லா தான் இருந்துச்சு. அந்த பெண்ட்லாம் இது வந்து டேஞ்சர்லாம் இல்லை. ரோடெல்லாம் நல்லா பேர்பின் பெண்ட்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது. நல்லா ஜாலியாகவே ஏறலாம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ரிஸ்க்லாம் இல்லை. ஜாலியாக வாங்க. டிராஃபிக்கும் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து அந்த மகாராஜா மட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வியூ பாயிண்ட் அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. அட்டைப்பூச்சி இருக்குன்னு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தண்ணி வருதுன்னு இருக்காங்க. அங்கேயும் குளிக்கலாம். ஆனால் அட்டைப்பூச்சி தான் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறோன்னு கண்டினியூ பண்ணுறேன். கீழே வந்துச்சு ஃபோனு. தூக்கு ரிஷி, தூக்கு, அப்படியே தூக்கு. அப்படியா டெம்பரே போடாம வச்சிருக்கேன். அந்த மூஞ்சி அங்கே காட்டுங்க. ஃபோனு கீழே வந்து தப்பிச்சிருச்சு. பெரிய சந்தோஷத்தில் இருக்காப்புல. பாருங்க, பேக் சைடுக்குல உடஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் ஒன்றும் ஆகல. அப்போ என்ன தெரியுது, டிஸ்பிளே ஸ்டாக்கு பேக்கேஜ் வீக்காக இருக்கு. டெம்பர் ஒட்டலை. ஒட்டலை. நீங்கள் தான் பேங்க்குள்ள டென்ட் வச்சிருக்கீங்களா? அதை எடுத்துட்டு அங்கே மேலே போட்டு படுத்துருவோம். அங்கே தான் மகாராஜா மட்டுக்கு போகணும். இந்த வழியை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு. ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் ஒர்க்காக தான் இருக்கும். ஐயோ புக் பண்ணவரே சொல்லிட்டாரு. கேட்டீங்க, நான் புக் பண்ணாமலே சொல்லிட்டேன். சரி, தடிக்க ஒன்று ஃபோனை செதறதுங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கள்கிட்ட கேட்குறீங்க. அவரை காட்டுங்க பின்னாடி திரும்பி. ரைடிங் கியர்ஸை மறந்து வச்சுட்டு திரும்பி போகிறாப்புல ஏறி. இவங்க காணும் இருக்கு. இன்னைக்கு நைட் நாங்கள் தூங்க மாட்டோம்னு நினைக்கிறோம். ஆஹா, ஃபால்ஸ் சத்தம் கேட்குது. நீ தூங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்து நடக்குண்டா. ஏறுறது கஷ்டம் போல இருக்கும். ஏறுறதுக்குள்ளே நாக்கு தள்ளி நம்மளுக்கு பசிக்குது வேற. ஆஹா, என்னது இது? வண்டி எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னு வச்சுக்க. ஃபோனு நழுவுத்துறாடே, இழுக்காதரா. கண்ணு தெரியலடா, ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குன்னு. ஒன்று இருக்கு ஆரம்பிச்சுட்டு ஜமால் இருக்கு. ரைடர் வந்து இழுக்காத, உருண்டுருவேன். இழுக்காத. இதுவே போட்டு இழுக்குதுங்க. இதே ரூமா இருக்குமோ? ப்ரோ ரூம் எங்க? ரூம் அங்கே இருக்கான். ஃபால்ஸு பேக் வைக்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கங்க ரூமு? செட்டு தான் ரூமு. இது ரூம் கிடையாது, செட்டு போட்டு வச்சிருக்காங்க. வை கீழே வை. இங்கே தான் குளிக்க போகிறோமா? குளிக்கலாமா இங்கே? ஏங்க தூங்க வேண்டியது தானே? தூங்க வேண்டியதா? ஊரில் அப்படி தூங்கலாமா? வீட்டை போட்டு பசிக்குது. எப்படி ஓடுதுங்க? சரி, ரூமில் வச்சுட்டு ரைடிங் கியர்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. எங்கே போகக்கூடாது ப்ரோ? அந்த லாஸ்ட் போகக்கூடாது.
அது இல்லாமல் இந்த பாதிக்கு ஃபைனலி அப்படியே இங்கே வாங்க அனுப்பி விட்டு அப்படியே கீழே போய் என்னது ஃபைனலி அவர் வந்து அவரோட ரைடிங் கேர்ஸ் எடுத்து வந்துட்டாரு. ரைடிங் ஏசி ஹைட்ரேஷன் பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்போ நம்ம திரும்பி பேக் எடுக்கணும். சுக்கே இதுதான் ரூமு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போனால் தான் தெரியும். ரூமும் கிடையாது, ரூம் மொட்டை மாடி மாதிரி இருக்கு. முடியாது. ரூம் ஓகே தான், எதிர்பார்த்ததை விட ஓகே தான். நல்லா இருக்கு. இது ரூமா? ஸ்லீப்பர் பஸ் மாதிரி இருக்கு. இது ரூமா ப்ரோ? யாராரு யாராக்கு போய் கொடுத்தாங்களா? எடுக்கணும்ல அப்புறம் அவன் வந்து என்ன தம்பி இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பாத்ரூம் அட்டாச்சா? நீங்கள் வந்து ஓப்பன் பாத்ரூம்னு தெரியுங்க, அங்கே போய் தண்ணியில் கழுவிக்கிற மாதிரி. கழுவனா ஹீட்டர் இல்லடி சத்திங்க. ஹீட்டர் இல்லை எங்கேயுமே கிடையாது. இப்போ நிறைய இடத்துல பவரே சோலார் தான் இருக்குங்க. அவங்களே முடிவு பண்ணி கூலிங்காக தான் இருக்குன்னு ஃபேனே வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஷன். சார் நான் குளிர்லேயே ஃபேன் போட்டால் தான் அந்த சத்தம் கேட்டால் தான் தூக்கம் வரும். ஃபேன் சத்தம் கேட்காம தூக்கம் வராது எனக்கு. ஹாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மேகமலை ரூமில் வந்துட்டு நாங்கள் போய் ஸ்டே பண்ணுற வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு எபிசோட் 2ல் வந்துட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் போவோம். அது பேர் வந்து மகாராஜா பெட்டா அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோலாம். நம்ம ரைடர் எம்ஜியோட வீடியோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபன்னான வீடியோலாம் இருக்குது. சார் சார் அதெல்லாம் வந்து எபிசோட் 2ல் வரும். ஸோ இந்த இயர் அண்ட் ரைடுன்ற சீரீஸ் வந்துட்டு கண்டினியூஸ் எபிசோடாக போகலான்னு இருக்கேன். மேகமலை கவராகவும் தேக்கடி கவராகவும் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எங்கெல்லாம் போகணும் அப்படின்னா எபிசோடாக வரும். எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபன்ஸ் இருக்குது, கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதனால கண்டினியூஸாக பார்ப்பீங்களா? பார்ப்பாங்களா? பார்ப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.